Hello students, welcome to Just Add Max. இந்த வீடியோல நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ரால செக்ஷன் 3.6 அதோட ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷன் வந்து நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்செக்ஷன் 3.6.1 to 3.6.5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அது வந்து நம்ம எந்த மெத்தட்லலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் குவாட்ராட்டிக் கிராஃப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 5 சப்செக்ஷன்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். An expression of degree n in variable x is a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc. plus an minus 1 x plus an, where a0 not equal to 0 and a0, a1, a2, etc. an are real numbers. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிகிரி n. டிகிரினா என்ன, ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ். இதில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த எக்ஸ்பிரஷனோட டிகிரி. வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிளுங்கிறது அன்னோன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ் வச்சு தானே எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் வேரியபிள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் வந்து அதோட பவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர், அதாவது கம்மியாயிட்டே போகுது. ஸோ இங்கே என், இங்கே n மைனஸ் 1, இங்கே n மைனஸ் 2, கடைசியில் வந்து எக்ஸ் பவர் 1 இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அண்ட் எக்ஸுக்கு வந்து நிறைய கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏ ஆல்ஃபபெட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த a0, a1, a2, an மைனஸ் 1, an இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் 2x² + 3x + 4 அப்படி இருக்குன்னா 2 and 3 வந்து கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் x² and x4 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஜென்ரலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக அதாவது எக்ஸ்பிரஷன் இல்லைனா பாலினாமியல் அப்படி கூட சொல்லலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 lines டெஃபினிஷன். இன் பர்டிகுலர் an expression of degree 2 is called a quadratic expression. இங்கே டிகிரி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டார்டிங் வந்து எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது. இதே இது டிகிரி 2 அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும், 2வாக இருக்கும். ஸோ அப்படி ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் 2வாக இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னா அதுதான் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். which is expressed as, ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், p of x is equal to ax² plus bx plus c, where a not equal to 0 and a, b, c are real numbers. ஸோ இங்கே ஏன் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இது வந்து நார்மல் நம்பர்ஸாக இருக்கணும். பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கணும். அண்ட் ஏங்கிற டேர்ம் x² கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன்னா இப்போ சப்போஸ் x² கோஎஃபிஷியன்ட் 0 ஆயிடுச்சுன்னா இந்த டோட்டல் x² டேர்மே 0 ஆயிரும். அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனே இருக்காது, ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான் இருக்கும். அதனால தான் இந்த x² கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ p of x is equal to ax² plus bx plus c, where a not equal to 0. இதை மட்டும் நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா zeros of a quadratic polynomial. So let p of x be a polynomial. x is equal to a is called a zero of p of x if p of a equal to 0. இப்போ சப்போஸ் p of x நம்மக்கிட்ட ஒரு பாலினாமியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போடும்போது அந்த பாலினாமியல் கம்ப்ளீட்டாக 0 ஆயிடணும். அப்படி அந்த நம்பர் போடும்போது அந்த பாலினாமியல் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பரை தான் நம்ம வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் p of x is equal to ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ குவாட்ராட்டிக்னா என்ன, எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2வாக இருக்கணும். ஸோ p of x is equal to x² minus 2x minus 8. தென் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டிருக்காங்க. ஸோ -2 போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா 4 + 4 - 8 0 ஆயிடுது. அண்ட் p of 4 போட்டு பார்க்குறாங்க. ஸோ 4 போடும்போதும் 16 - 8 - 8 is equal to 0 ஆயிடுது. therefore -2 and 4 are zeros of the polynomial p of x is equal to x² minus 2x minus 8. இது எப்படின்னா நம்ம நிறையா சம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன்ஸில் கூட இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ரூட்ஸ் வச்சுலாம் எழுதுவோம்ல, அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ நான் குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா என்ன, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படி இருக்குன்னா நம்ம வந்து இது ரெண்டையும் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு பாயிண்ட் இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஸோ இதை வச்சு தான் -2 and 4ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸோட பவர் வந்து 2 கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக எக்ஸுக்கு வந்து 2 ரூட்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் 3 இருந்தது அந்த பாலினாமியலில் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 3 ரூட்ஸ் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து -2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுற முடியாது. இன்னொரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸ்க்கு 2 பவர் இருக்கிறதால கண்டிப்பாக 2 zeros வந்து அந்த பாலினாமியலுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். லெட் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இங்கேயும் வந்து a நாட் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன். ஸோ நம்ம எங்கே பாலினாமியல் குவாட்ராட்டிக் பாலினாமியல் எழுதினாலுமே a நாட் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். be a quadratic equation. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிறது ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். அதை ஏன் நம்ம வந்து பாலினாமியல் அண்ட் ஈக்குவேஷன் தனித்தனியாக சொல்கிறோம்? இப்போ லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு இருக்குது. ஆனால் குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு நம்ம p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 தான் வச்சுருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு 0ன்னு போடல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் ஈக்குவல் டு 0 போடல அப்படின்னா அந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனை நம்ம ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். சப்போஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா அதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இங்கே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ ஈக்குவல் ஈக்குவேஷன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஈக்குவல் சிம்பிள் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பாலினாமியல். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா நம்ம வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கிறோம்ல, எக்ஸுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, அதை வந்து ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். இதே இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஜீரோஸ் ரூட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டால் 0 ஆகுமோ அதை தான் வந்து நம்ம ஜீரோஸ் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் பேர் மட்டும் ஈக்குவேஷனாக பாலினாமியலாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 0வா ரூட்ஸான்னு சொல்லிக்குவோம். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். The values of x such that the expression ax square plus bx plus c become 0 are called the roots of the quadratic equation ax square plus bx plus c. ஸோ சேம் தான். நம்ம லாஸ்ட்லேயும் வந்து எக்ஸோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே பாலினாமியலாக இருக்கிறதால அந்த வேல்யூஸோட பேரை ஜீரோஸ் அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அதனால அந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை நம்ம வந்து ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான். நம்ம கண்டுபிடிக்க போகிற மெத்தடு இல்லை அந்த எது எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகும் எல்லாமே சேம் தான். பேர் மட்டும் வேறு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஒரு ஃபார்முலா மாதிரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேணும்னா அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டெரிவேஷன் தான் இது. we have ax square plus bx plus c is equal to 0. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏயை வந்து நம்ம காமனாக எடுக்கிறோம். ஸோ a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b பை ஏ எக்ஸ் ப்ளஸ் சி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏயை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து டிவைடட் பை ஏ போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கண்டிஷன் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் உங்களுக்கு இதை எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்மக்கிட்ட 2 டேர்ம்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைனா செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே வந்து 0வாக இருக்கணும். அப்படின்னா தானே நமக்கு வந்து 0ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே வந்து ஏ நாட் ஈக்குவல் டு 0 நம்ம டெஃபினேஷன்லேருந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதால கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் தான் 0வாக இருக்கணும். ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைனா செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே வந்து 0வாக இருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டுமே 0வாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கண்டிப்பாக இந்த செகண்ட் டேர்ம் தான் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதனால தான் இந்த செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. செகண்டில் வந்து b பை ஏ இன்ட்டு எக்ஸில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணியிருக்காங்க, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு b பை 2a த ஹோல் ஸ்கொயர் அதை வந்து ஆடும் பண்ணியிருக்காங்க, சப்ராக்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு புது வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணாதான் இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஒன்று ஒரே சைடில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரெண்டு சைட்லேயுமே ஆட் பண்ணணும் ஆர் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரே சைடில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ b பை 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b பை 2a த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c பை ஏ இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸை ஒரு சைடில் வச்சுட்டு லாஸ்ட்டு 2 டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐடென்டிட்டி a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும்.
ஸோ எப்போவுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ கண்டிப்பாக போடணும். ஸோ 16ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம் 4, ஆனால் 4 கிடையாது. வெறும் பாசிட்டிவ் 4 மட்டும் 16க்கு ஸ்கொயர் ரூட்டாக இருக்காது, நெகட்டிவ் 4மே 16க்கு ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். ஏன்னா -4 ஸ்கொயர் பண்ணும்போது அந்த மைனஸ் சைன் வந்து பாசிட்டிவ் ஆயிரும் கரெக்டாக. ஸோ -4 × -4 நமக்கு 16 ஆயிரும். அதே மாதிரி 4 × 4ம் 16 ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படி தான் சொல்லணும். ஸோ இங்கேயும் வந்து அதே லாஜிக் தான். லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் நமக்கு வேணாம், அதனால் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து x + b/2a ஆயிடுது. ரைட் சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a. இப்போ நமக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஏன்னா ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம், எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதுதான் ரூட்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ எக்ஸை ஒரு சைடு வச்சுட்டு இந்த b/2aவை அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ இந்த ப்ளஸ் b அங்கே போகும்போது -b ஆயிடுது. ஸோ -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a. 2aங்கிறது காமன். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு காமன் டினாமினேட்டர் ஆயிடுது. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செக்ஷன் பார்க்குறதுக்கு இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே x². ஸோ எக்ஸுக்கு வந்து 2 ரூட்ஸ் இருக்கணும்ல. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸை ப்ளஸ் ஒரு ரூட்டாகவும் மைனஸ் ஒரு ரூட்டாகவும் பிரித்து எழுதிக்க போகிறோம். Therefore the roots are -b plus √b² - 4ac/2a and -b minus √b² - 4ac/2a. ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை நான் ப்ளஸ் ஒரு டேர்மாகவும் மைனஸ் ஒரு டேர்மாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து நான் என்னோட 2 ரூட்ஸாக வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதில் உங்களுக்கு டெரிவேஷன் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த x = இந்த ஃபார்முலா வந்து மெயினாக நமக்கு ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்தது, அதை ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்ஸை வச்சு எப்படி எழுதலாங்கிறது பார்த்தோம். இப்போ நம்மக்கிட்ட ரூட்ஸ் இருக்குன்னா அந்த ரூட்ஸை வச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0. நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் இங்கே 2 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இதில் ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டாவாக வச்சுக்கிறாங்க. Then alpha is equal to first term -b plus √b² - 4ac/2a. பீட்டா வந்து நடுவில் மைனஸ் சைன் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டு ரூட்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்குறாங்க. ஸோ -b/a வருது. ரெண்டு ரூட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து நமக்கு c/a வருது. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இப்போ பாலினாமியலுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ சப்போஸ் நமக்கு வந்து 4ம் 2ம் ரூட்ஸாக வருது அப்படின்னா x - 4 × x - 2 = 0ன்னு போடுவோம். அதுலேருந்து x = 4,2ன்னு எழுதுவோம்ல நிறையா. அதே மாதிரி x மைனஸ் ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டு, பீட்டாங்கிறது ஒரு ரூட்டு. அதனால x - ஆல்ஃபா x - பீட்டா தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c. இது நம்ம சம்மில் எப்படி எழுதுவோமோ அதே இதை தான் இங்கே வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் x - ஆல்ஃபா × x - பீட்டா = 0. இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா x² மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா × x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா = 0. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம ரூட்ஸை வச்சே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஆல்ஃபா பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். So that is x² minus sum of roots into x plus product of roots is equal to 0 is the given general form of the quadratic equation when the roots are given. So இங்கே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். x² minus sum of roots into x plus product of roots is equal to 0, where sum of roots is equal to alpha plus beta is equal to -b/a, product of roots is equal to alpha beta is equal to c/a. ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். நீங்கள் வந்து இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். x² minus sum of roots into x plus product of roots is equal to 0. இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட், ax² + bx + c is equal to 0 can equivalently be expressed as x² + b/a into x plus c/a is equal to 0 since a is not equal to 0. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. இது வந்து x² கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 வேணும் அப்படின்னா இந்த டோட்டல் ஈக்குவேஷனையும் ஏயால் டிவைட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். பிகாஸ் ஏயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 0வாக இருந்தால் தான் நம்ம வந்து அது அன்டிஃபைன்ட் ஆயிருமோன்னு பயப்படணும். ஆனால் இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ உங்களுக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் ஏயால் நீங்கள் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம்.
Next is solving quadratic equations. We are going to study 3 methods of solving quadratic equation. First பார்த்தீங்கன்னா factorization method, next completing the square method, third formula method. So factorization இந்த word நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி இருக்கிற ஈக்குவேஷனை வந்து இன்னும் சிம்பிளஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது தான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்புறம் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், அதுக்கப்புறம் ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், solving a quadratic equation by factorization method. So step 1, write the equation in general form. So எப்போவுமே நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ax² + bx + c = 0. Step 2, by splitting the middle term, factorize the given equation. ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம ஒரு நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை வந்து 2 நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணுவோம். ஸ்டெப் 3, after factorizing, the given quadratic equation can be written as a product of 2 linear factors. ஸோ நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்தோம்ல x - alpha x - பீட்டான்னு எழுதணும்ல அதே மாதிரி டூ லீனியர் ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம ப்ராடக்டாக எழுதி அதுதான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம 2 லீனியர் ஃபேக்டர்ஸாக எழுதுவோம். ஸ்டெப் 4, equate each linear factor to 0 and solve for x. ஸோ இங்கே வந்து நமக்கு 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்குல்ல அது வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டையுமே வந்து ஈக்குவல் டு 0 போட்டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிப்போம். தீஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் கிவ் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும்ல அதை தான் வந்து நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, solving a quadratic equation by completing the square method. ஸோ ஸ்டெப் 1 இதுலேயும் சேம் ஸ்டெப் தான். write the quadratic equation in general form, ax² + bx + c = 0. Step 2, divide both sides of the equation by the coefficient of x² if it is not 1. இப்போ சப்போஸ் coefficient of x² 1 இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக தேர்ட் ஸ்டெப் போயிடலாம். 1 இல்லை அப்படின்னா இப்போ சப்போஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோல் ஈக்குவேஷனையுமே நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு x² கோஎஃபிஷியண்ட்டை 1 ஆக்கிக்கணும். Step 3, shift the constant term to the right hand side. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியாக இருக்கும்ல ஒரு நம்பர் மட்டும் லாஸ்ட்டாக அதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடணும். Step 4, add the square of 1/2 of the coefficient of x to both sides. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கோங்க, அதை வந்து நம்ம பை 2 பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதை வந்து ஒரு புது நம்பர் கிடைக்கும்ல அந்த புது நம்பரை ரெண்டு சைடுமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ வந்து 3ன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 3ன்னு வச்சுக்கணும், அதை வந்து பை 2 பண்ணிக்கணும். ஸோ 3/2 ஆயிரும். அதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ 9/4 கிடச்சிரும். அந்த 9/4 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணிக்கணும். Step 5, write the left hand side as a square and simplify the right hand side. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இப்போ வந்து ஒரு ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுற மாதிரி கிடச்சிரும். ஒன்று a + b the whole square கிடைக்கும், இல்லைனா a - b the whole square கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐடென்டிட்டி அப்ளை பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் 2 நம்பர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனது, இன்னொன்று நம்ம புதுசாக ஆட் பண்ணது. அது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஒரு நம்பர் ஆக்கி வச்சுக்கணும். ஸ்டெப் 6, take the square root on both sides and solve for x. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கும், ரைட் சைடில் வந்து நமக்கு புதுசாக கிடைச்ச நம்பர் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் எடுத்து எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து solving a quadratic equation by formula method. The formula for finding the roots of a quadratic equation, ax² + bx + c = 0 is x is equal to -b plus or minus root of b² - 4ac/2a. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம இதில் டிரைவ் பண்ணியிருந்தோம் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு. ஸோ x is equal to -b plus or minus root of b² - 4ac/2a. இதில் abc வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலா மெத்தட் தான் வந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட்டு, சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து இது எதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் த வேர்ட் ப்ராப்ளம் டு அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் இந்த சாப்டரில் பார்த்தோம். ஸோ நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி x, y, zலாம் சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, சால்வ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸிங் எனி ஒன் ஆஃப் த 3 மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு சப்போஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல எதுவுமே அப்படின்னா நீங்கள் 3 மெத்தடில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அவங்க
ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் கேட்டிருக்கிறதால வேறு மாதிரி கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மெயினாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூஸ் ரிலேட் த மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் அப்டைன் டு த ஸ்டேட்மெண்ட் ஆஸ்ட் இன் த கொஸ்டின். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்க்கு வந்து என்ன கொஸ்டின் இருக்கோ, இப்போ எக்ஸை வந்து நம்ம ஒரு இதாக வச்சுக்குவோம், ஒய்யை வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுப்போம், இல்லை எக்ஸை வந்து நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் வச்சுப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் இவ்வளோ நடந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அங்கே அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை எக்ஸ்ஒய்சட் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் ரிலேட் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கணும். ஸோ இங்கே நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஈஸியாக எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த செக்ஷனில் ஒரு டைப்லேயும் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.